புரிந்து நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகள், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்த அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குனது மாதிரி நம்மளுக்கு கபூலாக்க மாட்டானா அல்லாஹ்? நம்ம துவாயும் கபூலாக்கும். ஏன்னா நம்ம இஹ்லாஸா கேட்டோம்னா நிச்சயமா கிடைக்கும். அந்த இஹ்லாஸை நம்ம வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அப்போ நம்ம ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ எல்லாருமே அந்த ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு அந்த தேட்டம் வர பிறக்குது. 8ல் ஈராம் கட்டிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல சை செஞ்சுருப்பாங்க, நேரம் உம்ரா கலைஞ்சிருப்பாங்க. அந்த தாக்கம் பூரா அவங்களுக்கு வரும். போகாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்மளும் ஹஜ்ஜு செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இல்லாத ஒரு முஸ்லீம் இருக்கவே முடியாது. காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற அந்த ஏக்கமும் அந்த தவிப்பும் இல்லாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குற துவா, ரப்பே ரஹ்மானே, நான் உலகத்தில் பிறந்து வாழ்றது நீ எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுண்டா. நீ அடுத்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட் நான் காபத்துல்லாவை பார்க்க